பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பாலகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினத்தில் கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் ட்ரீ என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்குரிய கிறிஸ்மஸ் விழாவினை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, விண்ணுலகத்தை துறந்து மண்ணுலகத்தில் பாலகனாக பிறந்த மண்ணின் மைந்தராகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, எங்களது பிள்ளைகளை வழி நடத்துகின்ற ஆசிரிய பெருமக்கள் இந்த நாளில் பாலகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை உயர்த்துகின்ற விதத்தில் தங்களது ஈடுபாட்டினை வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். ஈடுபட இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியம், ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆட்கொள்ளும். நாங்கள் இப்படியாக சந்தோஷப்பட்டோம். இந்த சந்தோஷம் எங்களது வாழ்க்கையில் தொடர எங்களது இதயத்தின் நாயகராக, இதயத்தில் வீற்றிருப்பவராக பாலகன் இயேசு இருக்கின்றார் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக இந்த நாள் தொடங்கி பிள்ளைகளை நீர் ஆட்கொண்டு அவர்கள் அர்ப்பணிக்கும் விதத்தில் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினூடே உமக்கு புகழ்ச்சி ஏற்படவும் நாங்கள் உம்முடைய திருப்பெயரை உயர்த்தும் அருள் தாரும். கேட்க இருக்கின்ற செய்திகள், பாட இருக்கின்ற பாடல்கள், ஈடுபட இருக்கிற அனைத்து காரியங்களிலும் உம்முடைய திருப்பெயர் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த மாலை பொழுது நிகழ்வினை உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளில் 32வது பாடலை பாடுவோம். ஆரிவர் ஆராரோ என்ற பாடலை பாடுவோம். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். அவர்
சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு என்பது மிகவும் நிறைவானது. ஒருவேளை அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் காலங்களில் குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய குடும்பம் சார்ந்த ஒரு நிகழ்வு. ஆகவே இதில் நாம் அனைவரும் பங்கு பெறுவது கடவுள் நமக்கு பாராட்டி இருக்கின்ற கிருபை. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகளை நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே அனைவரும் இதில் நிறைவாக பங்கு பெற்று எப்போது பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டுமோ அப்போது கைகளை தட்டி உற்சாகப்படுத்தும்படியாகவும் ஆனால் பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்வினை சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்களிடத்தில் ஒப்படைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்று அனைவரும் வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க சிறிய சிறிய பாடல்கள், சிறிய நடனம் எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விருந்தாக அளிக்க இருக்கிறார்கள். கண்டு கழித்து மகிழ்ந்து கடைசி வரைக்கும் இருந்து உங்கள் பிள்ளைகளை வாழ்த்து விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ஆயர் அவர்களுக்கும், எங்களுடைய செக்ரட்டரி ஐயா, அப்புறம் ட்ரெஷரர் அங்கிள் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு காரியங்களும் நாங்கள் அநேக காரியங்களில் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க. அதற்காக நன்றி செலுத்த விரும்புகிறேன். ஸோ இப்பொழுது எங்களுடைய தலைப்பின்படி ஜாய், பீஸ், லவ், சந்தோஷம், அன்பு, சமாதானம் எப்பொழுதும் எங்களோடும் உங்களோடும் இருப்பதாக. ஆமென். Good evening everyone. We welcome you with all our pleasures for Children's Christmas program. Our theme for Christmas program is Love, Peace and Joy. Love, Peace, Joy. இது நம்ம சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஆவின் கனிகள் தானே? ஆமா பிரின்ஸ், அதை பற்றி தான் நம்ம பிகினர் பிள்ளைங்க ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. பார்க்கலாமா? பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே கையிலே தூக்கியே கொஞ்சுவே. Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. இன்று ஆண்ட்ரியாக மேட்டியா என்னும் மீட்பர் உங்களுக்கு தாவரி உருளை பிரிந்திருக்கிறார். லூக்கா 2:11. இன்று ஆண்டவராகிய மேசியா என்னும் மீட்பர்
பிரிந்திக்குதா? லூக்கா 2:11. கடவுள் 7ஆம் நாளில் ஆசீர்வதித்து அதை புனிதப்படுத்தினார். தொடக்க நூல் 2:3. First Samuel 3rd chapter verse 10. Speak to your service is listening. அவர் ஒளியை இருப்பது போல் நாம் ஒளியை நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்பு கொண்டிருப்போம். 1 யோவான் 1:7. அத்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:10. Impatience, ruler may be persuaded. Proverbs 25:15. பொறுமை ஆச்சரியம் செய்யும். நீதிமொழிகள் 25:15. நினைவானது மனமாறு குறைவானது ஒரு 1 கொண்டைய 3:10. கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். தொடக்க நூல் 2:3. First Samuel 3rd chapter 10th word. Speak for your servant is listening. இன்று ஆண்டவருக்காகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. நினைவானது வரும்போது அரைக்குறையானது ஒளிந்து போம். 1 கொரிந்தியர் 13:10. அக்கா சொல்லி தரலக்கா. போடா நீ வந்து சொல்லு. சொல்றா. பேசும் கேட்கிறேன். ஆயர் அவர்கள் வந்து பிள்ளைகளை வாழ்த்தி பரிசளிக்கும் நிகழ்வுகள் நடைபெறும். ஆயர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பிகினர் பிள்ளைங்க கலக்கிட்டாங்கல்ல. அடுத்த ஆட போற பிரைமரி பிள்ளைங்களும் சூப்பரா ஆடுவாங்க. John 4:8 the person who does love does not know God because God is love. அடுத்ததா ஆட போற நம்ம பிரைமரி பிள்ளைங்கள் லவபிள் டான்ஸை பார்க்கலாமா? In a manger in Bethlehem, God showed us His perfect plan. King of heaven, child so small, Son of God and man. Shepherds see a great big light, heaven sings a hymn by night. Glory to the highest King, Son of God.
so good fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime in Jingle Bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air, what a bright time. It's a ride time, such a rockin' morning. Jingle bell time, it's a swell time to go gliding in a one-horse sleigh. The Word became flesh and made his way dwelling among us, and we have seen the glory of the one and only Son who came from the Father with full of truth and grace. John 1:14. நான் உங்களிடம் அன்பு கூறல் போல் நீங்கள் மற்றவங்களிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். யோவான் 15:12. For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. John 3:16. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். திருப்பாடல்கள் 50:15. தேங்க்யூ. ஆண்டவர் முன் உங்களை பார்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. பிரைமரி பிள்ளைகளுக்கு ஆயர் அவர்கள் வந்து பரிசுகளை வழங்குவார்கள். நம்மளுடைய பிரைமரி பிள்ளைகளை தொடர்ந்து நம்மளுடைய ஜூனியர் பிள்ளைங்க பீஸ், அதாவது சமாதானத்தை பத்தி இங்க டான்ஸ் ஆட வராங்க. நம்ம பிரைமரி பிள்ளைங்க போல யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னது போல சமாதானத்தை பற்றி ஆட வராங்க நம்ம ஜூனியர் பிள்ளைங்க. வரலாற்றிலேயே இரண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி நீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேனின் இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போய் போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்தில் Insieme a provarlo e con la stella dei mangi davanti a noi ആനന്ദം മഞ്ഞായി പെയ്യും നേരം വന്നേ ഹാപ്പി ക്രിസ്മസ് ആഘോഷം താളം തുള്ളും കാലം വന്നേ മെറി ക്രിസ്മസ് എന്റെ കണ്ണിൻ മുന്നിൽ മിന്നും വിഴിയാകെ പുതുവർണ്ണം ഇനി ആടാൻ പാടാൻ സന്തോഷത്തിൻ നീളം എന്നാണ് മിശിഹ എന്റെ ഹൃത്തിൽ വന്ന നേരം മനമാകെ പുതുജീവൻ ഇനി മണ്ണും മിണ്ണും ചൈതന്യത്താൽ നൃത്തം ചെയ്യുന്നേ ഒരു താരം എന്റെ കണ്ണിൻ മുന്നിൽ മിന്നും വിഴിയാകെ പുതുവർണ്ണം ഇനി ആടാൻ പാടാൻ സന്തോഷത്തിൻ നീളം എന്നാണ് മിശിഹ എന്റെ ഹൃത്തിൽ വന്ന നേരം മനമാകെ പുതുജീവൻ
பொன்னத்தாலே means Merry Christmas. സ്നേഹത്തിൻ പുതുവർണ്ണ കാഴ്ചയുമായി പൊന്നത്താലെ വീണ്ടും വന്നിടുന്നു. ഗ്ലോറിയ ഗീതകം പാടി സ്തുതിച്ചിടാം, വാനവരോടൊപ്പം നൃത്തം ചെയ്യാം, രക്ഷകൻ ഈശനെ കണ്ടു വണങ്ങിടാം, എങ്ങും ആഘോഷമായി. ക്രിസ്മസ് മൊഴികളിൽ ക്രിസ്മസ് ഹൃദയത്തിൽ ആനന്ദം പൊന്നത്താലെ. ക്രിസ്മസ് മൊഴികളിൽ ക്രിസ്മസ് ഹൃദയത്തിൽ ആനന്ദം പൊന്നത്താലെ. Christmas, Christmas, Merry Christmas. പൊന്നത്താലെ means Merry Christmas. സ്നേഹത്തിൻ പുതുവർണ്ണ കാഴ്ചയുമായി പൊന്നത്താലെ വീണ്ടും വന്നിടുന്നു. We're gonna dance, lift our hands, celebrate it's Christmas. Light up the world, Jesus is born. Raise your voice, make some noise, it's Christmas. Let's celebrate and shout for joy. There's a reason why we sing and why we celebrate. It's Christmas time, yeah, it's Christmas time. It's the season that He's given us a gift so great. It's Christmas time, yeah, it's Christmas time. He's the light of the world, come down to us. From heaven now everyone sing. We're gonna dance, lift our hands, celebrate it's Christmas. Light up the world, Jesus is born. Raise your voice, make some noise, it's Christmas. Let's celebrate and shout for joy. There's a reason why we sing and why we celebrate. It's Christmas time, yeah, it's Christmas time. It's the season that He's given us a gift so great. It's Christmas time, yeah, it's Christmas time. He's the light of the world, come down to us. From heaven now everyone sing. We're gonna dance, lift our hands, celebrate it's Christmas. Light up the world, Jesus is born. Raise your voice, make some noise, it's Christmas. Let's celebrate and shout for joy. ஆயர் அவர்கள் வந்து இப்பொழுது நம்மளுடைய ஜூனியர் பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். நன்றி ஐயா. இப்போ ஜூனியர் பிள்ளைங்களுக்கு அப்புறம் இன்டர் பிள்ளைங்களோட ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாமா? John 16:22ல your hearts will rejoice and no one can take your joy from you அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஜாய்ஃபுல்லாக இன்டர் கேர்ள்ஸோட டான்ஸ் பார்க்கலாமா? வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. பணத்தை இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன
என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு. தாயை விட நேசிக்கிறவர், தகப்பனை விட பாசம் காண்பிக்கிறவர் உனக்கு ஒருவர் இருக்கிறார். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீரை துடைக்கவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கவே தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்ப இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. எகிப்தினும் தேசத்தில் அடிமைகளாக இருந்த கர்த்தருடைய மக்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு வெளியே கொண்டு வந்தார். அவர்களுக்கு செய்த அவர் நமக்கும் செய்வார் என்ற ஒரே நிச்சயம் தான் நாம் அவரை நம்புவதற்கு ஏது. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒன்றுமில்ல நிற புண்ணியம். ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒன்றுமில்ல நிற புண்ணியம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நம்மை கைவிடாமல் நம்மை காக்கிறார். சகல நன்மையும் அவரை தேடும் பொழுது பெருகிக் கொண்டே போகிறது. போராட பலனில்லை என்றாலும், விட்டுவிடு என்று உலகம் சொன்னாலும், முடியாதென்று பட்டம் அடித்தாலும் முடியும் என்று இயேசு சொல்கிறார். எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, நினைப்பருந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி, எழும்பி வாரி, விட்டு கொடுக்காமல் எழும்பி வாரி, நினைப்பருந்திட எழும்பி வாரி, வாழ்க்கை ஜெயித்திட எழும்பி வா. நீ எழும்பி வாரி. இப்பொழுது ஆயர் அவர்கள் இன்டர் கேர்ள்ஸ்க்கு கிஃப்ட்டுகளை வழங்குவார்கள். நம்ம இன்டர் கேர்ள்ஸ் மிஷனரி பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல. ஆவியின் கனிகளை நம்ம காக்க நினைச்சா என்ன நடக்கும்னு சீனியர்ஸ் கிட் மூலமா தெரிஞ்சுக்கலாமா? என்ன கேப்ரியல், இங்கே கூட்டம் அல்லது? இன்னைக்கு தெரிஞ்சிடும் ஜாதி, உங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதானே. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். டே லார்டே அவர் தான்டா. சாரி, பிரைஸ் டு பி லார்ட். டேய், நீ பைபிள் வாசிச்சியா? தள்ளு. நீ ப்ரேயர் பண்ணியா? தள்ளு. நீ ஆராதனைக்கு வந்தீரியா? தள்ளு. நீ மெசேஜ் கேட்டுக்கிறியா? நீ கேட்டிருந்தாலும் கன்ஃபார்ம் தூங்கிதான் இருப்ப. தள்ளு. நீ ஃபெல்லோஷிப்பில் இருக்கியா? நானாவது 10 ஃபெல்லோஷிப்பில் இருக்கேன். ஓரம்போ. ஆமாம், உன் ஒய்ஃபை கூட்டின்னு வரலையா? போகிறது பரலோகம், அங்கே அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். ஃபஸ்ட்டு யாருப்பா? வாங்க, உங்கள் பேர் என்ன? ஐயா, என் பேர் உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தான் உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசமணி. உப்பு சாரமற்று போயிடுச்சான். உன் பேர் இல்லை, போ. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்கு எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ உபவாசம் இருந்திருக்கேன். 8:30 மணி சர்வீஸ்க்கு 7:30 மணிலாம் வந்து இருந்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாமல் போவான்? நீ எல்லாருக்கும் முன்னால் ஜபம் பண்ண, மனுஷங்க பார்க்கறதுக்காக உபவாசம் இருந்த, அதனால உன்னால் உள்ளே போக முடியாது.
என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? அப்ப நான் எங்க போறது? என்னப்பா உப்பு உபாசம், அங்க நரகத்துல என்ன சட்டியில உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேர் நல்லமுத்து. நான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசம பாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திருட்டு போனா ஆண்டவரே, எல்லாம் திருட்டு போனா. நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க, இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு தெரியுது. அதுல தசம பாக காணிக்க வேற செலுத்துது, இது வேற பெருமை வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஐயோ போச்சா? என்ன உன்னை உள்ள விடலையா? நல்லது பண்ண மட்டும் போதாதான், பாவத்திலிருந்து மனம் திரும்பணுமா? ஓ, இது வேற இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பழகிடுச்சு எனக்கு. என்னது பர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல் நீ இரு, இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். என்னப்பா உன் பேரை சொல்லு. ஸ்தோத்திரம் ஐயா, என் பேரு தான் ஜெபமணி. வாரம் தவறாம சர்ச்சைக்கு வந்துடுவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவர், சர்ச்சில் அந்நிய பாஷை, டாஸ்மார்க்ல வேற பாஷை. ஐயோ, இவனெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க, பரலோகமே ரெண்டாயிடும். இல்லப்பா, உன் பேரு இல்லை. சரி, என் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரன் தமிழ்ச்செல்வன் பேர் இருக்கான்னு அதை பார்த்து சொல்லுங்க. அவன் பேரும் இல்லை. பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடா, அங்க பாத்துக்கலாம். பாய்ஸ், டேக் இட். யாருடா இவன் இந்த கிளி கிழிக்கிறான்? எல்லாம் நம்மால தான், எழுதிட்டு போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஜான். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. நீங்க பரலோகத்துக்கு போகலாம். நீங்க உள்ள போலாம். அடுத்து வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு டேவிட். உங்க பேரு ஜீவ பசத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமும் பண்ணலையே. ஓ அப்படியா? நீ கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இரு, நீ என்ன பாவம் பண்ண நீயே பாப்ப. அடுத்து வாங்க, உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு குமார் ஐயா. உன் பேர் இல்ல, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. பாவமா? அப்படின்னா என்ன? இதோ டிவியில் கூட ஏதோ பாவத்தை பற்றி சொல்லுவாங்களே, அது மாதிரி பாவமா? நான் இவ்வளோ நாள் டேவிட் ஐயா வீட்டில் வேலை தான் பார்த்தேன். இதோ இவங்க தான் டேவிட் ஐயா. ஐயா, இவ்வளோ நாள் உங்ககிட்ட தானே வேலை பார்த்தேன். ஒரு நாள் கூட ஏசப்பா பற்றி எங்களை சொல்லவே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிருக்குமாரு. என்னை விடுங்க டேவிட் ஐயா, என்னை விட சொல்லுங்க. அடுத்து வாங்க, உங்க பேர் என்ன? என்னோட பேர் சுரேஷ். எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? இங்கே என்ன நடக்குது? ஏ டேவிட், இங்கே என்ன பண்ணுற நீ? யார் இவங்கலாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசல, இப்போ நினைச்சாலும் பேச முடியாது. டேவிட், அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீ ரட்சிக்கப்படாதனால உங்களுக்காக பரலோகம் பேச முடியாது. ஏசுவா? டேவிட், நீ கிறிஸ்டியன் தானா? அவரை பற்றி ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லை. உன்னால தான் நான் இங்கே இருக்கேன். நீ சொல்லியிருந்தா அந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. ப்ளீஸ் அவரை விட சொல்லுங்க. அது என்னோட தப்பு தான். நான் ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லியிருந்தா அவர் பரலோகம் போயிருப்பாரு. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மாவுக்கு சொல்லாதது தான் காரணம். இப்போது உன்னால் உள்ளே போக முடியாது. இப்போது நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலைன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் சொந்தக்காரர்கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க, எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க ப்ளீஸ். இப்பொழுது ஆயர் அவர்கள் வந்து சீனியர் பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள்.
ஆயரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஸ்கீனியர்ஸ் கிட்ட அப்புறம் அடுத்து என்னது? இன்று மைம் தானே. இந்த காலத்து மக்கள் கடவுள் விஷயத்தில் எவ்வளோ அலட்சியமாக இருக்காங்கன்றத நம்ம இன்டர் பாய்ஸ் ஒரு மைம் மூலம் தெரிவிக்க போகிறாங்க. பார்க்கலாமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் இந்த பூமியை மிக அழகாக உண்டாக்கினார். மனுஷனையும் உண்டாக்கினார். பின்பு அவன் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஏற்ற துணையையும் உண்டாக்கினார். மனிதன் தேவனின் படைப்பை கண்டு வியந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். இயற்கை சூழலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மரங்களை வெட்டி தனக்கென்று ஒரு கூடாரத்தை உண்டாக்கினான். தனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்து கொண்டான். தேவன் ஒரு அழகான குழந்தையையும் கொடுத்தார். இந்த சந்தோஷமான நேரத்தில் அவனுக்கு நட்புகள் கிடைக்கின்றது. நட்புக்கிடையே சண்டை உண்டானதால் ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பினர். காலங்கள் கடந்தன. மனிதன் தன் வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக பல சாதனங்களை உருவாக்கினான்.
இப்படியாகத்தான் நாம் பல காலங்களை கடந்து வந்தோம். இன்று விஞ்ஞானம் தலைநிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் தலைகுனிந்துதானே நிற்கிறது. பாருங்கள். நாட்டில் தீவிரவாதம், கிறிஸ்தவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர். பிரிவினைகள் அதிகரிக்கின்றது. ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், தேசத்திற்கு விரோதமாக தேசம். தெய்வத்தின் அனுபவம் தேவை. அன்பின் தெய்வம் இயேசு தேவன், அனுகிரகம் இன்று இந்திய தேவை. அன்பு தேவை, அன்பு தேவை, அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை. அன்பின் தெய்வம் இயேசு தேவன், அனுகிரகம் இன்று இந்திய தேவை.
இப்பொழுது ஆயர் அவர்கள் இன்டர் பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். ஆயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு நடுவில் சண்டை சச்சரவு, ஆலயத்தில் சமாதானம் இல்லை, மாநிலங்களுக்கு நடுவிலேயே சமாதானமே இல்லை, நாடுகளுக்கு நாடு சண்டை போடுறாங்க. முதல்ல ஆயுதத்தால் மக்களை பிடிச்சாங்க, அப்புறம் மதத்தால். இப்போ இருக்க தொழில்நுட்ப உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆதார் கார்டுன்ற ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அதோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்திருக்கிறது தான் பயோசிப். இந்த பயோசிப்பை ஆஸ்கோன்ற கம்பெனி தான் உருவாக்குறாங்க. ஏற்கனவே பார்சிகள், ஜப்பான், ஆஸ்திரேலியா மாதிரி 47 நாடுகளில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பயோசிப்பை வச்சுட்டாங்க. இனிமேல் நமக்கு என்ன நடக்க போகுது? நம்ம எல்லாரும் ஒரு சர்வாதிகாரிக்கு கீழே அடிமைப்பட்டு சித்திரவதைப்பட போகிறோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வேதாகமத்திலே சொல்லியிருக்கு. அந்த சர்வாதிகாரி ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை விசுவாசிக்கிறவங்கள நான் என்னோட கூட வச்சுப்பேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அன்பு நண்பனே, சகோதரியே, சகோதரனே, எல்லாரும் கேட்டுக்கோங்க. இனி வர காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குரைத்தபடி எல்லாமே மிக துல்லியமாக நடக்குது. அதை மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறதும் உண்மைதான். இனி வர காலத்தில் நம்மளும் அவரோட போக ஆழமாக சிந்திப்போம், செயல்படும். நன்றி. நம்ம இன்டர் பாய்ஸோட மைம் சூப்பராக இருந்துச்சுல? ஆமாம், உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்னன்னு காட்டுறதுக்கு இப்போ நம்ம சீனியர் பிள்ளைங்க ஒரு ஸ்கிட் போட போகிறாங்க, பார்ப்போமா? ஹாய் ஜாய்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாய் கரண், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமாம், உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்ன? அது ஒரு டான்ஸ் மூலம் சொல்லட்டுமா? சின்ன ஊருதா அது பெத்லஹேம்தா, மன்னங்கேசு பாலனாக பிறந்து விட்டாரு. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னங்கேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவுல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. ஷல்லலலா 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 ஷல்லலலா. சரி, கிறிஸ்மஸ் பற்றி அழகாக சொல்லிட்டேன். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு மேம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்களே, அதை முடிச்சிட்டியா? எந்த முடிச்சிட்டேன் ஜபா, ஆனால் அவள்து தான் இன்னும் முடிக்கலையே. அவளா? நீ ஏன் அவள்த முடிக்கணும்? ஏய் பிளஸி, என்னோட அசைன்மெண்ட்டை கொடு. சாரி கிறிஸ்டியானா, உந்த நான் முடிக்கலையே. அப்படியா? உந்த காட்டு. ஓ, எந்த முடிக்காம உந்த மட்டும் சப்மிட் பண்ணிருவியோ? பாப்போம் நீ எப்படி சப்மிட் பண்றேன். பிளஸி, நான் கிளாஸ்க்கு போறேன், பெல் அடிச்சிச்சு. மேம், கிறிஸ்டியானா பிளஸியோடைய அசைன்மெண்ட்டை கிழிச்சிட்டா. கிறிஸ்டியானா, என் கூட வா. பிளெஸ்ஸி, நீ கிளாஸுக்கு போ. எஸ் மேம். நீ ஏன் பிளெஸ்ஸியோட அசைன்மெண்ட்டை கிழிச்சு போட்ட? எந்த முடிக்காம அவள்த மட்டும் முடிச்சிட்டா, அதான் கோவத்துல கிழிச்சிட்டேன். நீ செஞ்ச காரியத்துக்கு 2 நாள் ஸ்கூல்ல இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். அம்மா, நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுமா? என்ன நடந்தது? கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா. அம்மா, அந்த கிறிஸ்டியானா டெய்லியும் அவளுக்கும் சேர்த்து அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டு வர சொல்லி கட்டாயப்படுத்துறாமா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் படி செய்வார். சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று பைபிள் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்கம்மா. நீ கலங்காத, ஜெபம் மட்டும் பண்ணு, மற்றது ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நாளே நல்லா இல்லை. என் அசைன்மெண்ட்டை முடிக்கல, ஹெச்எம் கிட்ட மாட்டிக்கிட்ட, சஸ்பெண்ட் வேற, பிளஸையும் கஷ்டப்படுத்திட்ட. எனக்கு என்னதான் ஆச்சு? நிம்மதியே இல்லை. என் தப்பே எனக்கு இப்பதான் புரியுது.
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று தேவனுடைய கட்டளையே நான் மறந்துட்டேனே. ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. பிளஸி, உன் ஃப்ரெண்டு கிறிஸ்டியானா வந்திருக்கா பாருமா. கிறிஸ்டியானாவா? சாரி பிளஸி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு. உன்னுடைய மனமாற்றம் தான் உண்மையான கிறிஸ்மஸ் கிறிஸ்டியானா. உன் பேரை போலவே இன்னைக்கு தான் நீ மாறி இருக்கிற. வா, இந்த சந்தோஷத்தை ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடலாமா? சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் பாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் பாருங்களே. இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு, பரிசுகள் கிடைக்கும், பட்சணம் கிடைக்கும், மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு, எங்கள் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஆயரவர்கள் வந்து சீனியர் பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். இப்போ நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சூப்பராக சாங் பாட போகிறோம். அதை கேட்க எல்லாம் ரெடியா? You're the treasure
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய இந்த அனைத்து ஞாயிறு பள்ளியில் இல்லை எல்லா விழாக்களும் நாங்கள் என்ன கேட்டாலும் உடனே உதவி செய்கிற நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பரிசு வழங்க போகிறோம். டாக்டர் சாமுவேல் ஐயா அவர்கள் இந்த சிறிய பரிசினை வாங்கிக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது ஆயர் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களுக்கு என்ன உதவினாலும் உடனே ஓடி வந்து செய்யக்கூடியவர். எப்போதும் என்ன நடக்கிறது என்று அடிக்கடி வந்து பார்த்து என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பவர் நமது ராதுரை ஐயா அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய பொருளர் என்ன தேவையோ என்ன பில்லு கொடுத்தாலும் ரொம்ப காலதாமதம் செய்யாமல் உடனே எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய நமது ஜெயராஜ் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம கப் சர்வீஸ் அண்ணா ரவி அண்ணாவை எங்கே இருந்தாலும் அழைக்கிறோம். ரவி அண்ணா வந்திருந்தார். ரவி அண்ணா வரலைங்களா? நம்முடைய ஆலய பணி உதவியாளர் எங்களுக்கு என்ன தேவைனாலும் எப்போ கூப்பிட்டாலும் என்ன உதவினாலும் உடனே வந்து செய்து கொடுப்பார். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரவியண்ணா திருவிருந்து உதவியாளர் அண்ணா ரவியண்ணா. இன்று வந்த உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்சர்ஸ் சார்பாகவும் எங்கள் பிள்ளைகள் சார்பாகவும் எங்களுடைய ஆயர் பொருளர் எங்களுடைய செயலாளர் மற்றும் கமிட்டி மெம்பர்கள் அனைவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த சிறப்பு நிகழ்வினை நமக்கு நிகழ்த்தி காட்டினார்கள். மிகவும் நிறைவாக இருந்தது. பிள்ளைகளின் ஈடுபாடு என்பது சிறப்பாக இருந்தது. இத்தகைய ஈடுபாட்டிற்கு தங்களது செயல்பாட்டினை வெளிப்படுத்தின ஆசிரிய பெருமக்களுக்கு திருச்சபையின் சார்பாக சேகரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் இருக்குது, போகும்போது நீங்கள் பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கப்படுகின்றேன். தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, சிறு பிள்ளைகளை எங்களது வாழ்க்கையில் நீர் அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றீர். குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்த குழந்தை செல்வங்களை நீர் தருகின்றீர். அந்த குழந்தை செல்வங்களை திருச்சபை குடும்பமாகிய நாங்கள் அலங்கரிக்கவும் அவர்களை பதப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அத்தகைய கிறிஸ்தவ கல்வித்துறை பணியை சண்டே ஸ்கூல் மூலமாக செய்வதற்கு நீர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பொறுப்புகளை எடுத்து செய்கின்ற பொறுப்பாளர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இத்தகைய ஒரு சிறப்பு நிகழ்வு என்பது இன்றைக்கு சேகரத்தில் பதிவு செய்தாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மகன் இதயத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இங்கு உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் பட்டவர்களாகவும் இருக்க நீர் அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகின்றோம். அவர்களையும் நீர் ஆஸ்துதியும் எல்லா விதமான ஆதரவையும் நீர் தந்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து எங்களையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். மீதமுள்ள கிறிஸ்துமஸ் காலங்களையும் எதிர்நோக்கி இருக்கின்ற புதிய ஆண்டையும் நாங்கள் அனைவரும் நல்ல முறையில் கடந்து செல்ல நீர் தாமே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் மிக்க நன்றிங்க.